தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்துக்குள்ளால திமுக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி 5 முறை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ முஸ்தபா சொல்கிறாரு. அதுபோல் இந்த பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட் ரத்து பண்ணதில் G2 மாப்பிள்ளையை பற்றி தான் திமுக கவலைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் பேசுகிறாரு. ஒட்டுமொத்தமாக திமுக விவசாயிகளுடைய எதிரி, இஸ்லாமியர்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி கட்டமைக்க தாவேக்கா நினைக்குதா? என்ன நடக்கு சட்டமன்றத்துக்குள்ளால்? கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல் அந்த மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் முஸ்தபா அவர் நேற்று சட்டமன்றத்தில் ஒரு ட்ராமாவே நடத்தி காட்டுறார். இன்னும் எங்களை கலைஞர் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அழுகிறார். ஒரு கிளிசரன் கொண்டு வந்திருக்கிறாரா என்னன்னு தெரியல, ஒரு திட்டமிட்ட முறையில் அழுது காமிக்கிறார். அப்போ இதன் மூலம் தாவேகா என்ன செய்ய நினைக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் உறுப்பினர் வாயாலேயே திமுக எங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்வதன் மூலமாக முஸ்லீம்களுடைய வாக்குகளை, சிறுபான்மையினர் வாக்குகளை மொத்தமாக திமுக பக்கத்திலேருந்து பிரிச்சிடலாம், திருப்புறதுக்கான அதற்கான நோக்கத்தை தான் அவர்கள் நடத்துகிறாங்க. ஏற்கனவே IUML கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இவரை வைத்து இப்படி பேச வைக்கிறாங்க. இப்போ இவரெல்லாம் யார்? இவர் பின்னாடி முஸ்லீம் மக்கள்லாம் அப்படி அணிதிரண்டு நிற்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. IUML அப்படி சொல்ல முடியாது. IUML ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மக்களின் பிரதிநிதி அப்படின்னு சொல்ல முடியாது. முஸ்லீம் மக்களை பொறுத்தவரை பல சமுதாய அமைப்புகள் இருக்கின்றன. அதில் பெரும்பாலான அமைப்புகள், கட்சிகள் திமுகவை ஆதரிக்கின்றன. பேராசிரியர் ஜவஹர்லால் இருக்கட்டும், தமீமும் அன்சாரியாக இருக்கட்டும், இப்படி பல பேரை அப்படி சொல்லலாம். இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஆரம்ப தேர்தல் பிரச்சாரத்திலிருந்தே நாங்கள் விஜய் அந்த ரம்ஜான் நோன்புக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் இல்லையா, அப்போ தான் இந்த முஸ்தபான்ற இந்த கேரக்டர்லாம் நமக்கு அறிமுகமாகுது. அங்கே போய் இவர் தொழுகை நடத்துகிறாரு, குல்லா போட்டுக்கிறாரு, கஞ்சி குடிக்கிறாரு. இதெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன? அப்பட்டமாக ஒரு நாடகம்தான், அந்த வாக்குகளை கவர வேண்டும் என்பது தான். ஆனால் அடிப்படையில் தாவேகாவினுடைய சித்தாந்தமோ அவங்களுடைய செயல்பாடுகளோ இல்லை கொள்கைகளோ எதை நோக்கி இருக்குது? விக்கிரவாண்டி மாநாட்டில் பிஜேபி கொள்கை எதிரின்னு அறிவித்தார்களே தவிர, அதற்கு பிறகு குறிப்பாக கரூரில் 41 பேர் கொல்லப்பட்ட பிறகு அவர்கள் எங்கேயும் பாஜகவை, இந்துத்துவ பாசிச அபாயத்தை எதிர்த்து எங்கேயும் பேசவில்லை. சொல்லப்போனால் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு துலக்கமான உதாரணம் இதே மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்தபோது அதை சங்கிகள் திட்டமிட்டு எழுப்புகிறாங்க. மலைக்கு மேலே ஒரு தூண் இருக்குது, அதில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படணும், வழக்கு போட்டு உத்தரவெல்லாம் வாங்கி ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக அரசு ஸ்டாலின் தலைமையில் உறுதியாக இருக்கிறது. இதற்கு முன்னாடி ஆண்டாண்டு காலம் எங்கே திருப்பரங்குன்றம் அடிவாரத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு எதிரில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் ஏற்றுவோம், இதில் ஏற்ற முடியாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி உறுதியாக தடுத்து நிறுத்தினாங்க. அப்போ இன்றைக்கி வாய்க்கொழுப்போட சட்டமன்றத்தில் பேசக்கூடிய சிடி நிர்மல்குமார் என்ன சொன்னார்? இது இந்து முன்னணி, பிஜேபி, திமுகவும் சேர்ந்து நடத்துகின்ற நாடகம் அப்படின்னு சொன்னார். ராஜா என்ன சொன்னார்? திருப்பரங்குன்றத்தை அயோத்தி போல மாற்றுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே மேலே இருக்கக்கூடிய தர்காவை இடித்து விட்டு அதை நாங்கள் முழுக்க சிவன் கோயிலோ முருகன் கோயிலோ அவங்களுக்கு சொந்தமாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ பக்கத்து மாவட்டங்கள் எல்லாம் RSS பிஜேபி குண்டர்களை இங்கே இறக்குமதி செய்து ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு நெருக்கடியை ஏற்படுத்தினார்கள். அப்போ இதற்கு தாவேகா சார்பிலிருந்து ஒரு அறிக்கையோ, விஜய்கிட்டேருந்து ஒரு அறிக்கையோ வந்துச்சா? வரல. வந்ததெல்லாம் இது நாடகம் அப்படின்னு சொல்லி CTR நிர்மல்குமார் சொன்னது தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் பிஜேபி உருவாக்குகின்ற அந்த இந்துத்துவ பெரும்பான்மை பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வைக்கு எதிராக நாம் போயிடக்கூடாது அப்படின்றது தான் தாவேகாவுடைய ஸ்டாண்டு. இப்போ நாஞ்சில் சம்பத் என்ன சொல்கிறாரு? இது எதுக்காக கருத்து சொல்லணும்? திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் எதுக்கு கருத்து சொல்லணும்? அது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் எதுக்கு கருத்து சொல்லணும்? அப்போ அந்த 2 பேருன்னு சமப்படுத்துறது இருக்குல்ல. இப்போ முஸ்லீம்களும் இந்துக்களும் சரி சமம். இப்போ இந்துக்கள் எல்லாம் RSS பிஜேபி பின்னாடி அணிதிரண்டரில் ஒரு வாதத்துக்காக நம்ம சொல்கிறோம்.
அப்படி இருக்கும்போது ஒரு பெரும்பான்மை வாதத்தின் மதவெறியால் தூண்டப்பட்டு அதை வைத்துக்கொண்டு சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதும், அந்த சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை ஒன்றா? இதில் பாதிக்கப்படுறது யார்? சிறுபான்மை மக்கள் தானே. அப்போ அவங்க பக்கம் தானே நிற்கணும். பெரும்பான்மை மக்களே அப்படி தான் நிற்கிறாங்க. நீங்கள் திருப்பரங்குன்றத்திலே போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், எந்த காலத்திலையும் மலைக்கு மேலே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது கிடையாது. இங்கே தர்காவுக்கு இந்துக்களும் முஸ்லீம்கள் எல்லாரும் தான் போவாங்க. அங்கே ஆடு கோழி பலியிடுவது உண்டு. இதை திருப்பரங்குன்றம் அடிவாரத்தில், மலை அடிவாரத்தில் இருக்கிற மக்களே சொல்லுகிறார்கள். அப்போ நாஞ்சில் சம்பத்து பேசக்கூடாதுன்றாரு, அவர் இது நிர்மல்குமார் நாடகன்றாரு. அப்போ இதிலிருந்து இவருடைய உட்கிடக்கை என்பது தெளிவாக தெரியல. திமுகவே திட்டமிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செய்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்நோக்கத்தோட பேசுகிறாங்க. ஆமாம், உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்க. இதன் மூலம் இந்துக்களின் வாக்குகளை கவருவது. இப்போ தாவேக ஆட்சி வந்த பிறகு திமுகவே இவர்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க அப்படின்னு முதல்ல மகிழ்ச்சி அடைஞ்சது யார்? பிஜேபி தலைவர்கள் தானே. பிஜேபி தலைவர்கள் தான் அதை கொண்டாடுகிறார்கள். கரூர் சம்பவத்தின் போதே விஜய் எங்கள் கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்லி வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சு அழைத்ததும் இவர்கள் தான். அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு இவங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு உறவு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால்தான் டீலிமிட்டேஷன் பிரச்சனையில் தென்மண்டல மாநில முதல்வர்கள் மாநாடு நடக்கும்போது விஜய் பல்ட்டி அடித்ததற்கு என்ன காரணம்? அப்போ அமித்ஷாவுக்கு, பிஜேபிக்கு, அவர்களுக்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டும், முரண்பாடான பதிலை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் 7.18 என்ற பிரதிநிதித்துவம் தொடரப்பட வேண்டும். தென்னிந்திய மாநிலங்களுக்கு அதே சதவீதம் தொடரணும் அப்படின்னு ஒரு பேசுறதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். இல்லை, இப்போ நான் கேட்குறது, ஏற்கனவே நடந்த எம்பிக்களுடைய கூட்டத்தில் இல்லைன்னா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது அதிலேயே இதை கொண்டு வந்திருக்கலாமே. 7.1% இது தான் இங்கே நீடிக்கணும், அந்த சதவீதம் குறையக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக நின்று இருக்காங்கல்ல. இல்லை, அது அப்போ விஜய் என்ன பேசுனாங்க கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த எம்பிக்கள் மாநாடுன்றது பிரவீன் சக்கரவர்த்தியோட இனிஷியேட்டிவ். அவர் திமுகவை கார்னர் பண்ணணுன்றதுக்காக திட்டமிட்டு இப்படி ஒரு ட்ராமா பண்ணியிருக்காரு. விஜய் ஏதோ போனார், ஏதோ சொல்லிட்டு வந்துட்டார். என்ன பேசுனாங்க என்னன்றதே அவருக்கு புரிஞ்சிருக்காரு. வேணாலும் பண்ணுங்க, நான் உட்கார்றேன் அப்படியா? ஆமாம், புரிஞ்சிருக்காது. மற்றபடி இதே பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி இவங்கெல்லாம் பாராளுமன்றத்திலேயோ இல்லை மற்ற காங்கிரஸ் உறுப்பினர்களோ இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நடந்தபோது ஒரு நாளாவது பதாகைகளை ஏந்தி கொண்டு டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணணும், தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஆபத்து, அப்படி ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அங்கே அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ எதற்கு இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் மாநாடு எதற்காக இவர்கள் கூட்டினாங்க? திமுகவை தனிமைப்படுத்துவதற்காக. சட்டமன்றத்திலே அப்படிதான் தீர்மானம் கொண்டு வராங்க. ஆனால் திமுக ஆதரித்து விட்டது. இவங்க எதிர்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க கொண்டு வராங்க, மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தலாம் அப்படிங்கிறது அவருடைய ஆதரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த டீலிமிட்டேஷனில் கூட அதில் இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டு விட்டால் என்ன நடக்க போகுது? தொகுதியை மறுவரைய செய்வாங்க. இது தனி பிரச்சனை. தொகுதிகள் கூடுமா குறையுமா அப்படின்றது ஒரு தனி பிரச்சனை. ஆமாம், அது கூடுதோ குறையுதோ, இதே மெயின்டைன் ஆகுதோ, ஃப்ரீஸ் பண்ணுறாங்களோ, தொகுதி மறுவரையை என்பதை செய்வார்கள். அதுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டால் முக்கியமாக என்ன செய்ய போகிறாங்க? தோழர் மருதையன் பல நேர்காணல்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது முஸ்லீம்கள் கணிசமாக வாழக்கூடிய தொகுதிகள், அந்த தொகுதிகளை பிரித்து விட்டுருவாங்க. ஒரு தொகுதியில் 30-40% முஸ்லீம் வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு தலா 10% கொடுத்துட்டா அவர்கள் அந்த கணிசமான வாக்கு போடுகின்ற திறனை இழந்து விடுவார்கள். அந்த பார்டரில் வாரது மாதிரி செட் பண்ணி, ஆமாம், ஒரு 3 தொகுதி வாரது மாதிரி அப்படி பிரித்து விட்டுருவாங்க. இது ஏற்கனவே அஸ்ஸாமில் நடந்திருக்கிறது, காஷ்மீரில் நடந்திருக்குது. இதை பற்றி தாவேக என்னைக்காவது பேசியிருக்குதா? இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டால் எல்லா டேட்டாவும் அமித்ஷா கையில் இருக்குது, அவர்கள் இப்படி சிறுபான்மை வாக்குகளை சிதறடிப்பார்கள். அப்புறம் இப்போவே பிஜேபியினுடைய எம்பிக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ரெப்ரசன்டேஷனே கிடையாது. சுதந்திரத்துக்கு பிறகு இந்த அளவு குறைவான முஸ்லீம் எம்பிக்கள் இருக்கிறது இப்போ தான். அப்படி இருக்கும்போது இன்னமும் அவர்கள் போட்டிட்டாலே வெற்றி பெறவே முடியாதுன்ற நிலையை நோக்கி கொண்டு போகிறதுக்கு செய்கிறாங்க. அப்போ இதை பற்றி விஜயோ தாவேக்கோ என்னைக்காவது பேசியிருப்பாங்களா? ஆனால் திமுகவை பொறுத்தவரை, கலைஞரை பொறுத்தவரை, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இவர்களை இந்துத்துவ, பாசிச, ஆர்எஸ்எஸ், பிஜேபி கொள்கைகளை அடியோடு எதிர்த்தவர், அதுக்காக பல பழிகளை சுமந்தவர். இப்போ நீங்கள் கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதுக்குன்னு இல்லை, இப்போ ஈழத்தமிழரே எடுத்துங்க.
இப்போ புலிகள் வந்து இபிஆர்எல்எஃப் பத்மநாப பிரபாகரன் வந்து கொன்னுடுறாரு. இப்போ இதற்காக ஆட்சி கலைப்பு என்ற தண்டனை ஏற்றது யார்? கலைஞர் தானே, திமுக தானே ஏற்றது. அப்புறம் 91 ராஜீவ்காந்தி படுகொலை, அந்த படுகொலைக்கான வந்து பழியையும் கலவரத்தையும் வந்து திமுக மேலே போடுறாங்க. அன்னைக்கு திமுக உறுப்பினர்கள் வீடுகள் சூறையாடப்படுது, கட்சி கம்பங்கள் வந்து அறுக்கப்படுகிறது. இதையெல்லாம் அவங்க பார்த்துட்டு தானே வந்தாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா ஜெயலலிதா என்ற ஒரு விபத்தே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. அல்லது இந்திய அமைதிப்படை அங்கேருந்து வரும்போது அதை நான் வரவேற்க மாட்டேன்னு துணிச்சலாக சொன்னவர் தானே, இல்லையா? இங்கே அதே போல் வந்து இந்துத்துவாவை சித்தாந்த ரீதியாக அவர் அம்பலப்படுத்தியிருக்கிறார். ஒரு கூட்டத்தில் அவர் சென்னையில் நடக்கும்போது பேசும்போது சொல்கிறார், பாரசீக மொழியில் இந்துன்னா ஒரு திருடன். எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, இந்துன்ற ஒரு பேரே இங்கே கிடையாது, இது வந்து பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு உருவாக்கப்பட்ட பேர் தான், அதற்கு முன்னாடி இதுக்கு பல வழிபாடு பல பெயர்கள் இருந்தது அப்படின்ற அர்த்தத்துக்காக சொல்கிறாரு. சேது சமுத்திர திட்டம், சேது சமுத்திர திட்டத்தை வந்து ஆழப்படுத்தினா இலங்கைக்கும் நமக்கும் வந்து இலங்கையை சுற்றிட்டு வர வேண்டியதில்லை, இப்படியே நீங்கள் வந்து போயிடலாம், அப்போ வந்து பல தூரம் வந்து மிச்சமாகும், செலவு மிச்சமாகணும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து போடுறாங்க. பின்னாடியே அது வந்து கைவிடப்பட்டு விட்டது, அது வேற விஷயம். அப்போ வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்க, இது ராமர் போட்ட மண்பாலம், அது வந்து தேசிய ஒரு புராதன சின்னம், அதை கைவிக்கக்கூடாதுன்னு அதை கலைஞர் கடுமையாக எதிர்த்தார். ராமர் எந்த கோயிலில் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தாருன்னு கேட்டாரா இல்லையா? இப்படி கேட்டதற்காக வட இந்தியாவில் ஒரு பிரபலமான சாமியார் கலைஞரின் தலையை வெட்டி வருபவர்களுக்கு நான் இத்தனை லட்சம் ரூபாய் பரிசு தருவேன் அப்படின்னு ஒரு வெறிபிடித்த சாமியார் அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் இப்போ செய்தியாக வந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட கலைஞரை, திமுகவை இவர்கள் முஸ்லீம் எதிர்ப்பு விரோதமாக காட்ட நினைக்கிறாங்க இல்லையா? அதை வந்து முஸ்லீம் மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கும் வந்து தீபாவளி என்பது நம்ம நரகாசுரன் என்ற ஒரு முன்னோரை வந்து அவங்க கொண்டிருக்கிறாங்க. அதனால் அதற்கு வந்து நான் வாழ்த்து சொல்ல முடியாது. அது நம்மளுடைய துக்க தினம். துக்க தினத்துக்கு யாராவது வாழ்த்து சொல்லுவாங்களா? இதில் ஸ்டாலினோ கலைஞரோ கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தாங்களா இல்லையா? இல்லையா? இவங்க இந்துத்துவாதிகள் நீங்கள் மற்ற மத பண்டிகைகளுக்கெல்லாம் நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க, இதுக்கு சொல்ல மாட்டேன்றீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க. அதே போல் வந்து தன்னளவில் அவர்கள் நாத்திகர்களாக இருக்கிறார்களா இல்லையா? கட்சியில் வந்து கோயிலுக்கு போகிறாங்க, கும்பிடுறாங்களா, அதை ஓகே, தன்னளவில் அதில் உறுதியாக இருக்கிறாங்க. அல்லது வந்து திமுகவில் இருக்கக்கூடிய சில சித்தாந்தவாதிகள், பிரச்சார பேச்சாளர்கள் இந்த இந்துத்துவாவை எதிர்த்து ஒரு பெரியார் பாணியில் இன்றைக்கும் பேசுகிறார்களா இல்லையா? இப்போ ஆராசா உள்ளிட்டவர்கள்லாம் அது சொல்லலாம். இப்போ ஆராசா மேலே அதனால தானே கான்ட்ரவர்சி வருது. ஏன் இப்போ உதயநிதி சனாதன தர்மம் என்பது வந்து ஒரு டெங்கு, காலரா, மலேரியா போன்றது, அதை ஒழிக்க வேண்டுன்னு பேசி இந்தியா முழுக்க அவர் மேலே வழக்கு போடலை. அப்போ இதையெல்லாம் விஜயோ தாவேக்காவோ என்னைக்காவது பேசுவார்கள்னு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அப்போ சிறுபான்மை மக்கள் இதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்போ முஸ்லீம்களுக்கு யார் இருக்கிறாங்க? திராவிட இயக்கம் தான் உறுதியான ஒரு பாதுகாப்பரனாக இருக்க முடியும். அதில் முஸ்தபா போன்ற இந்த வேடதாரிகள் சட்டமன்றத்தில் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து அதை வந்து மாற்ற முடியாது. ஒரு நடிப்பு தான். கிறிஸ்தவ மக்களுக்கு இது பொருந்தும். இப்போ ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டதுனாலே அவர் கிறிஸ்தவ மக்களுடைய பிரதிநிதியா? இல்லையே. இங்கே கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு அவர் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுறாரு. கொண்டாடும் போது வட இந்தியாவில் சத்தீஸ்கர் உள்ளிட்டு பல மாநிலங்களில் தேவாலயங்களில் சர்ச்சில் ஏறி அடிக்கிறான், ஃபாதர் அடிக்கிறாங்க, கன்னியாஸ்திரிகளை அடிக்கிறாங்க. இன்றைக்கும் வட இந்தியாவில் பல மாநிலங்களில் இல்லை, ஆல்மோஸ்ட் பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் மதமாற்ற தடை சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை வைத்து கொண்டு இவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் மீது அடக்குமுறை செய்வதெல்லாம் இன்றைக்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றி இன்றைக்காவது வாயை திறந்துருக்கிறாரா? அல்லது இவங்களுடைய சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் முஸ்லீம்கள் பற்றிய பல வரலாற்றையே நீக்கியிருக்கிறார்கள். அது டெல்லி சுல்தான் வம்சமாக இருக்கட்டும், பாபர் மசூதி இடித்ததாக இருக்கட்டும், இப்படி பல அம்சங்கள் முகலாயர் வரலாறுலாம் சுருக்கியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நீக்கியிருக்கார்கள். இதை பற்றி என்னைக்காவது இவங்க வந்து பேசியிருக்காங்களா, குரல் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பட்டு போகக்கூடிய ஒரு தலைவர் தான் விஜய். அவர் ஒருபோதும் அவர்களை காப்பாற்ற முடியாது. நாளைக்கு பிஜேபி எடுத்துகிட்டு வர்ற அத்தனை சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான கொள்கைகளையும் இவர் ஆதரிப்பார்.
ஒரு மேம்போக்காக வந்து ஒரு எதிர்க்கிற மாதிரி அப்படி காமிச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே அதற்காக எந்த போராட்டமோ பிரச்சனையோ பண்ணாமல் அமைதியாகத்தான் இருப்பார். அது நமக்கு தெரிந்த உதாரணம் திருப்பரங்குன்றம். அதே போல் பிஜேபியினுடைய அந்த மேல் சாதி பார்வை இருக்கு இல்லையா, அதுவும் வந்து விஜய்கிட்டையும் தாவேக்கிட்டையும் இருக்குது. இல்லைன்னா திருநெல்வேலி கவின் ஆணவ படுகொலை வரும்போது நீங்கள் ஏன் போய் கண்டிக்கலை, நேராக போய் ஏன் ஆறுதல் சொல்லலை, அப்போ முக்குலத்தோர் ஓட்டு போயிடும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் அமைதியாக இருந்தாக தான் ஆதிக்க சாதி வாக்குகள் நமக்கு வரும் அப்படின்றதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க. அப்போ 8 அமைச்சர்கள் பட்டியல் மக்களை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சராக கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு புறம் கவின் ஆணவ படுகொலை குறித்து இன்று வரை பேசவில்லை. அதற்கு பிறகு எத்தனை ஆணவ படுகொலை நடந்திருக்கு, எதுக்காக பேசியிருக்காங்களா? அப்போ ஆதிக்க சாதிகளை பக்கம் நிற்பது யாருடைய ஸ்ட்ராட்டஜி? அது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நிற்கிறது, அதுவும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. எல்லாத்தையுமே தாவேகா வந்து பின்பற்றுகிறது. அதனால் முஸ்தபா வந்து சட்டமன்றத்தில் நாக்கூசாமாக அப்படி சொன்னது என்பது வந்து ஒரு அயோக்கியத்தனம். அது மட்டுமல்ல, இதே முஸ்தபா பீஸ்ட் படம் வந்துச்சு. பீஸ்ட் படம் வந்தபோது அது முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டுது அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டவர் இதே முஸ்தபா. அப்போ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரலையா? முஸ்தபா மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களே, உங்களுக்கு இது ஞாபகம் வரலையா? அல்லது துப்பாக்கி படத்தில் என்ன பண்ணார் விஜய்? இந்த ஸ்லீப்பர் செல்ல எல்லாம் வந்து முஸ்லீம்கள் ஊடுருவி பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிடுறாங்க, அன்றைக்கி எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிச்சுதே. அப்போ அந்த படத்தை வெளியே கொண்டு வந்து ஓட்டினாங்களா இல்லையா? அப்போ இந்தியா முழுவதும் சினிமா படங்கள், அது இந்தி படமோ தெலுங்கு படமோ கன்னட படமோ தமிழ் படமோ, இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய், அப்புறம் வந்து அர்ஜுன், விஜயகாந்த், இவங்க படம், மணிரத்னம், ஏன் கமலஹாசன், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக காமிப்பார். அப்போ அப்படிப்பட்ட படத்தை தானே விஜயம் எடுத்திருக்கிறாரு. இவர் மாறுபட்டு எடுத்திருக்கிறாரா? எடுக்கலையே. அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் தாவேகாவோ விஜயோ சிறுபான்மை மக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு ஆதரவானவர்கள் இல்லை. அதை முஸ்தபா பேசுகிறாரு, அவர் ஆதாரம் கொடுக்குறாரு, நான் ஆதாரத்தை பரிசீலிக்கிறேன்னு சபாநாயகர் சொல்கிறாரு. எதற்காக இந்த நாடகம்? இல்லை, பேச விடுறதே ஒரு தப்பு இல்லையா? ஆமாம், பேசுன உடனே அதை தடுத்து நிறுத்த வேண்டியது சபாநாயகனுடைய கடமை இல்லையா? ஆமாம். ஏன்னா அதிமுகவுக்கும் தெரியும் இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும், திமுக காரங்களுக்கும் எல்லாமே தெரியும். அப்போ அபாண்டமான ஒரு பொய், நாளைக்கு இதை வச்சே மிகப்பெரிய கலவரங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஜவஹர்லா மாதிரியான எம்எல்ஏக்கள் வந்து பேசுகிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அபாயம் இருக்கிறது. இது ரீல்ஸாக கொண்டு போனால் எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. பொய் பிரச்சாரம் தான். அதான் கலைஞர் முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொல்லிட்டாரு, திமுக சொல்லிருச்சுன்னா அதை மட்டும் ஒரு 30 செகண்ட் கட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா இவங்களுடைய எக்கோ சிஸ்டத்தில் அது கீழே வரைக்கும் அந்த பிரச்சாரம் போயிடும். போய் அதை உண்மை என்று நம்ப வைப்பார்கள். இப்போ முஸ்லீம்கள்லேயே அரசியல் செய்தி படிக்காத பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் உண்மையை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷம பிரச்சாரத்தை செய்வதற்கு தான் சபாநாயகர் அனுமதிக்கிறார். பேச வந்தது மானிய கோரிக்கை. மானிய கோரிக்கையை பேசுறதுக்கு இப்படியான விஷயங்களை ஒரு திட்டமிட்டு அனுமதிக்கிறார். திமுக கூட இடையில சபாநாயகர் நீங்கள் நடுநிலைமையாக முடிந்தவரை நடந்து கொள்கிறீர்கள் அப்படிலாம் பாராட்டுறாங்க. அப்படிலாம் இல்லை, அவர் ஒரு சார்பாக ஒருதலை பட்சமாக தாவேகாவுக்கு ஆதரவாகத்தான் நடந்து கொள்கிறார். இல்லைன்னா இவ்வளோ அனுமதிப்பாரா? இவ்வளவு சீன் போடுறதுக்கு அனுமதிப்பாரா? அப்போ அதனால் இதுலேருந்தே இந்த உண்மையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை, ஒரு எம்எல்ஏ வந்து ஏதோ விஜயனுடைய பட போஸ்டரை நீங்கள் கிழிச்சதுனால தான் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கே நன்மை செய்யக்கூடிய அளவில் அவர் வந்து உருவாகி இருக்கிறாரு, அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறார். ஆமாம், அவர் ஒரு ரசிக மனப்பான்மையில் இருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு தோணுது. தொடர்ந்து பேசுவோம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.